अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिल मुरसलीन व अला आलिहि त्वय्यिबीन व सहाबिहि ताहिरीन वल मुस्लिमीन वल मुअ्मिनीन कुल्लिहिम अजमाइन। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम उदू इला सबीलि रब्बिक बिल हिक्मति वल मौइज़तिल हसना। व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नमा अना रहमतुन मुहदातुन। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सद्दक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अबसारि व लियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। अस्सलातु वस्सलामु अलैका या रसूल अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या हबीब अल्लाह, अस्सलातु वस्सलामु अलैका या शफ़ीअल मुज़निबीन, अस्सलातु वस्सलामु अलैका या रहमतल लिल आलमीन। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அன்னாரை முழுமையாக நேசித்து உண்மையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இங்கே சமூகம் தந்திருக்கிற ஆங்காங்கே இந்நிகழ்ச்சிகளை கண்டுகொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வல்ல நாயன் இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் நம்முடைய சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நல்ல நல்ல காரியங்களை அதிகமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதை விரைந்து செய்வதற்கும் உண்டான நல்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்ல நாயன் அதிகமாக வழங்குவானாக. வாடும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நசீபை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக நம்மை ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலேயும் நினைவிலேயும் காணக்கூடிய தகுதி பெற்ற ஒழுக்கமுள்ள முமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. யாரெல்லாம் நம்மில் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸான இந்த முபாரக்கான மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் பரிபூர்ண ஷிஃபாவை தருவானாக. யாரெல்லாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கடன் சுமையை குறைப்பானாக. கூடிய விரைவில் அவர்களுக்கு அந்த கடனை நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கை தருவானாக. யா அல்லாஹ், எங்களில் யாரெல்லாம் திருமணமாகாத ஆண்களாக பெண்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை நீ ஏற்படுத்தி தருவாயாக. யாரெல்லாம் இன்னும் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு துர்ரியத்தன் தய்யிபா நல்ல சந்ததிகளை நீ வழங்குவாயாக. இன்னும் நம் எல்லோரையும் அல்லாஹ் துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட முஸ்தஜாபு துவாக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 5 கந்தக்கினுடைய போரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தோம். பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரத்தை இந்த குறிப்பிட்ட நாட்களில் சொல்லி முடிப்பது என்பது கடலை குடத்திற்குள் அடைப்பதை போலத்தான். இருந்தாலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை பெருமானாருடைய சீரத்தைகளை முடிந்தவரை நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 5 பெருமக்களே கந்தக்கினுடைய போரில் கலந்து கொண்டார்கள் என்று நேற்று சொல்லிக் கொண்டிருந்தோம். கந்தக்கினுடைய போர் இருக்கிறது வரலாற்றில் சிறப்புமிக்க போர்.
காரணம், மற்ற போர்களுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வெளியே போய் போர் செஞ்சாங்க. கந்தக்குடி போர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் இருந்து கொண்டே போர் செய்தார்கள். மற்ற போர்கள் எதிரிகளை களத்தில் சந்தித்தார்கள். இந்த போர் எதிரிகளை தம்மிடத்தில் வர வைத்தார்கள். அப்ப 10,000 பேர் கொண்ட அந்த படையை 3000 பேர் கொண்ட முஸ்லிம்கள் எதிர்த்தார்கள். இறுதியாக வெற்றி பெற்றார்கள். இந்த கந்தக்கினுடைய குடி தோண்டுகிற சந்தர்ப்பத்தில் பல அற்புதங்கள் நடந்தது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குடியை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். வெட்டுகிற போது பெரிய பாறை ஒன்று வருகிறது. சில சஹாபிகள் சொன்னாங்க, இந்த பாறையை நம்ம ஏன் உடைச்சுக்கிட்டு இருக்கணும், பேசாம கொஞ்சம் அப்படி தள்ளி போய் குடி வெட்டிட்டா என்ன என்று சொல்லுகிறார்கள். அதாவது சஹாபிகளுடைய நேர்மையும் சஹாபிகள் பெருமானாரை எந்த அளவிற்கு துல்லியமாக பின்பற்றினார்கள் என்பதை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இந்த அகலத்துல இப்படி குழி வெட்டுங்கன்னு கோடு போட்டு கொடுத்திருக்கிறாங்க, நாம் அந்த கோட்டை விட்டுட்டு வேற இடத்துல வெட்டலாமா? சொல்லுறது யார்? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. வெளி உலகத்துக்கு வேணா குழிதாங்க, இங்க வெட்டட்டு அங்க வெட்ட போறோம் என்று இருக்கலாம். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வார்த்தையை அல்ல, பெருமானாருடைய சமிக்கையை கூட சஹாபிகள் தட்ட மாட்டார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல கல் இருக்கு, இங்க குழி தோண்ட முடியாது, கொஞ்சம் தள்ளி வெட்டலாமேன்னு ஒரு சிலர்கள் சொல்ல, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட பல சஹாபிகள் சொல்லுகிறார்கள், பெருமானார் கோடு வரைந்து கொடுத்திருக்கிறார்கள், அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நம்ம குழி வெட்டக்கூடாது. இப்ப என்ன செய்யலாம், இந்த கல்லை உடைக்கவே முடியலையேங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, குழிதானே நினைக்க கூடாது. இது எவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், தங்களுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த கல்லை ஓங்கி அடிக்கிறார்கள். கல் சுக்கு நூறாக பிளக்கிறது, ஒரு பிரகாசம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாம் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். சஹாபிகள் தக்பீர் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். பிறகு இன்னொரு முறை ஓங்கி அடித்தார்கள், இன்னொரு பிரகாசம் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யமன் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். இன்னொரு முறை ஓங்கி அடித்தார்கள், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, சிரியாங்கிறதும் யமன் என்பதும் பாரசீகம் என்பதும் அன்றைய காலத்தினுடைய பெரிய வல்லரசு. இன்றைக்கு நம்ம அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்றோமா இல்லையா, அன்றைய காலத்தில் அதெல்லாம் வல்லரசு. சஹாபிகள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தையை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டார்கள். சிரியாவை எப்படி வெற்றி கொள்ள முடியும்னு யோசிக்கல. சிரியா எவ்வளவு பெரிய வல்லரசு அப்படி யோசிக்கல. பாரசீகம் நெருப்பு வணங்கக்கூடிய மக்கள், அவர்கள் எப்படி வெற்றி கொள்ள முடியும், பெரிய மக்களாச்சே, பெரிய சாம்ராஜ்யமாச்சேன்னு யோசிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், நடக்கும், அல்லாஹ் அக்பர் என்றார்கள். ஒரே இடத்துல ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ் வச்சிருக்காங்க பாருங்க. பக்கத்துல முனாஃபிக்குகள் சொன்னாங்க, இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க, சாப்பாட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க, இவர்கள் பாரசீகத்தை வெல்ல போகிறார்களாம், சிரியாவை வெல்ல போகிறார்களாம், யமனை வெல்ல போகிறார்களாம் என்று முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வார்த்தையை கொச்சையாக, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பெருமானாருடைய வார்த்தையை அவர்கள் குறைவாக மதிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாறுகளில் ஒரே நேரத்தில் 2 பேர் இருந்தாங்க, 2 கூட்டங்கள் இருந்தது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் புள்ளி வைத்தார்கள் என்று சொன்னால் சத்தியம், கோட்டை மாத்தி வெட்டியிருந்தா இந்த செய்தி கிடைச்சிருக்குமா? பெருமானார் எந்த இடத்தில் கோடு போட்டார்களோ அந்த இடத்தில் வெட்டினார்கள். பெருங்கல் வந்தது, தடையாக வந்தது, சிரியா வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும், யமன் நாடு வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். சஹாபிகள் சத்தியம் என்று நம்பினார்கள். வரலாற்று சக்கரம் சுழந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் முனாஃபிகள் சொல்றாங்க, இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க, இவங்க எங்க செய்வாங்க? அப்போ இவர்கள் முனாஃபிக்கின்களுடைய யதார்த்தமான பலகீனத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வெளிப்படையாக காட்டிவிட்டார். நம்ம நினைக்கிற பெருமானாரை இவங்க விமர்சனம் பண்ணாங்க இல்ல, நபி அவர்களை விமர்சனம் செய்வதால் நபி அவர்களுக்கு குறைவு கிடையாது. ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முனாஃபிக்கீன்கள் தங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிட்டாங்க. என்ன தெரியுமா?
நாங்கெல்லாம் நபிய முழுசா நம்ப மாட்டோம், நபி சொன்னதை நாங்கெல்லாம் முழுசா நம்ப மாட்டோம் நவுது பில்லா என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்களே தவிர பெருமானாருக்கு எந்த குறையும் இல்லைங்க. அபூலஹபினுடைய மனைவி உம்மு ஜமீல்னு ஒரு அம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிப்பது இந்த வேலை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஹம்மத் என்று சொன்னால் புகழப்பட்டவர். இந்த அம்மா சொல்லுமா முதம்மம், முதம்மம் அப்படிங்க. முதம்மம் என்று சொன்னால் இகழப்பட்டவர் என்று பொருள், நேர்மாறான அர்த்தம். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர், முதம்மம் என்றால் இகழப்பட்டவர். சஹாபிகளுக்கு சரியான கோபம். யா ரசூலல்லாஹ், இந்த அம்மா உங்களை முதம்மம்னு சொல்லுதே நாயகமே என்று கோபமாக வந்து சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்க என் பேர் தான் முஹம்மது ஆயிற்றே, என்னுடைய பெயர் முஹம்மத். அந்த பெண்மணி முதம்மம்னு யாரையோ திட்டுது, அதையே நீங்க பெருசாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ஒரு பெரிய படிப்பென, நம்மளை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவன் 2 வார்த்தையை சொல்லி விமர்சனம் பண்ணியிருப்பான், இவர் 27 வார்த்தை பதில் கொடுப்பார். அவன் 2 வார்த்தை சொல்லி ஏதாவது சொல்லியிருப்பான், இவர் 27 வார்த்தை பதில் கொடுப்பார். நம்ம யாராவது விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அதை யோசிக்கணும், இந்த விமர்சனம் நமக்கு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தும் என்றிருந்தால் அதற்கு நாம் திருத்திக் கொள்வதற்கோ மாற்றிக்கொள்வதற்கோ பதில் தருவதற்கோ முயற்சி செய்யலாம். நமக்கு பொருந்தாதுன்னு பேசாம விட்டுறணும், பொருந்தாட்டி விட்டுறணும். மேற்கத்திய நாடுல ஷெல்லி என்று ஒரு கவிஞன் இருந்தான், பெரிய கவிஞன், அபாரமான கவிஞன். அவனுடைய கவித்திறமைக்கு முன்னால, அவனுடைய புலமைக்கு முன்னால் எல்லோரும் அடிமை. பொதுவாகவே புகழ் வர வர பொறாமை சேர்ந்துதான் வரும். புகழ் வந்துச்சுன்னு சொன்னா பொறாமை வரும். 2 வாலிபர்கள் நின்று வேகமா பேசிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷெல்லி பார்த்தாரு, இந்த 2 பசங்களும் சண்டை போட்டு இருக்காங்களே, நம்ம போய் சமாதானப்படுத்துவோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்துல போய், தம்பி ஏன்பா சண்டை போடுறீங்க, அப்படி சண்டை போடுற மாதிரி என்ன நடந்துச்சு? ஷெல்லியினுடைய வருகை எதிர்பார்த்து காத்திருந்தார்களே எனக்கு தெரியல. உடனே ஒருத்தன் சொன்னான், நான் சொல்ல ஷெல்லி எருமைங்கிறேன், இவன் சொல்ற ஷெல்லி கழுதைங்கிறான், நீங்க என்ன சொல்றீங்க? இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த கவிஞரை பற்றி பேசுகிறார்கள். ஷெல்லி என்கிற கவிஞன் எருமை என்று நான் சொல்லுகிறேன், ஷெல்லிங்கிற கவிஞன் கழுதன் இவன் சொல்றான், எது சரி? அவரு பார்த்தார், என்னடா நம்மளை பத்தி விமர்சனம் பண்றான், நம்மகிட்டே கருத்து கேட்கறான். உடனே தோல்ல கையை போட்டுக்கிட்டு சொன்னாராம், அந்த 2க்கு மத்தியில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டாராம், அந்த 2 பேருக்கு மத்தியில நின்றுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விமர்சனம் செய்யப்பட்டதால் நபிக்கு எந்த குறைவுமே கிடையாது. முனாஃபிக்குகள் நிறைய விமர்சனம் பண்ணாங்க. நபி அவர்கள் எப்பொழுதெல்லாம் மறுமை பற்றி சொல்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் குறைத்து குறைத்து பேசுவது அவர்களது பழக்கம். எப்பொழுதெல்லாம் வெற்றி கொள்ளப்படும் என்று எதிர்காலம் குறித்துண்டான நன்மாராயங்களை சொன்னார்களோ அப்பொழுதெல்லாம் முனாஃபிக்குகளுக்கு வேலையே குறைச்சு மதிப்பிடுவதுதான். ஆனால் முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி உண்மையாக நடக்கும் என்று உறுதியாக நம்பினார்கள். இது கந்தக் போர்ல நடந்த முக்கியமான விஷயம். பிற்காலத்தில் அது வெற்றி பெற்றது. கந்தக்கில குழி தோண்டி கொண்டே இருக்கும்போது நேரத்தினுடைய இக்கட்டான ஒரு சூழலை கருதி ஒரு இடத்துல சரியாக குடி தோண்டாம விட்டுட்டாங்க. அப்ப எதிரிகளால் இந்த குடியை தாண்டி வர முடியல. ஆனால் குடி தோண்ட முடியாமல் அரைகுறையாக குடி தோண்டப்பட்டபடியாக சில முஷ்ரிக்குகள், குறிப்பாக 4 பேர் வந்தாங்க. அதில் அம்ர் இப்னு ஊத் என்பவன் பெரிய வீரன், 90 வயசு கிழவன். ஆனா அவன் யாரும் கிழவன்னு சொல்ல மாட்டாங்க. அம்ர் இப்னு ஊதனுடைய பெயரை கேட்டாலே எல்லாரும் 10 அடி தள்ளி நிற்பாங்க. அவங்கிட்ட மனுஷன் மோதுவானாப்பா என்று சொல்லுகிற அளவிற்கு அம்ர் இப்னு ஊத் என்கிறவன் கடுமையான முரடன். அப்ப அவங்க வந்து நின்றுட்டான். எங்கெங்க? மதீனாவிற்குள் வந்து விட்டான், குடியை கடந்து வந்து விட்டான். ஒரு நாள் 27 நாள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது. வந்து என்ன சொல்றான், முஸ்லிம்கள்ல யாராவது உண்மையாகவே வீரர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் என்னோடு போரிட வாருங்கள் என்று அழைக்கிறான். இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நிலை. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, நான் வர்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருங்க, அமைதியா இருங்கன்றான். மீண்டும் அழைக்கிறான், யாருமே இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, நபி அவர்கள் அமைதிப்படுத்தினார்கள். மீண்டும் வந்தான்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, ஏன் என்று சொன்னால் அம்ர் இப்னு ஊதோட மோதுறது ஒண்ணு, ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை செஞ்சுக்கிறது ஒண்ணு என்று அரபிகள் பேசிக்கொள்வார்களாம். அந்த அளவுக்கு பெரிய வீரன், 90 வயசு. இந்த பக்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு 20க்கு உள்ள இருக்கிற வாலிபர், இளைஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்பவும் தயாராகிறாங்க, நாயகமே நான் போறேன். நபி அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு என்னிடமிருந்து நீ எடுத்துக்கொண்டாய், என்னுடைய உறவுக்காரர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டாய், அதே போல நீ அலியையும் எடுத்துக்கொள்ளாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்புகிறார்கள். கடுமையான போர், கடுமையான போர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்ர் இப்னு ஊதுக்கு சரிக்கு சமமாக போரிடுகிறார்கள். போரின் இறுதியில், ரொம்ப நேரம் நடந்த போர், போருடைய இறுதியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஊதை கொண்டு விடுகிறார்கள். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டேன். ஆனா அம்ர் இப்னு ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாங்க பாத்தீங்களா, இது எதிரிகளான யூதர்கள் மற்றும் முஷ்ரிக்குகளுக்கு மத்தியில பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு எரிச்சலையும் உண்டாக்கியது. ஏன் தெரியுங்களா, அம்ர் இப்னு ஊத் எந்த படையில் இருக்கிறானோ அந்த படை கண்ணை மூடிட்டு வெற்றி அடையும் சொல்ற அளவுக்கு பெரிய மனுஷன், பெரிய வீரர். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கையினால் கொல்லப்பட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்பினார்கள். இது ஒரு பெரிய சாகசமான ஒரு செய்தி கூட. அப்ப கந்தக்கினுடைய போரில் நடந்த பல்வேறு விஷயங்கள்ல நாம் ஆரம்பத்திலே சொன்னதை போல யூதர்களில் 3 பிரிவு. பனு நுலைர் அவங்க வெளியே போயிட்டாங்க, பனு கைனுக்கு ஆரம்பத்திலே போய்விட்டார்கள். பனு குறைலா மட்டும் இதுவரைக்கும் முஸ்லிம்களோட இணக்கமாக இருந்தார்கள். அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க இந்த போர்ல. என்ன தெரியுங்களா, முஷ்ரிக்குகளோட, இஸ்லாத்தின் எதிரிகளோட ரகசியமாக தொடர்பு வைத்துக் கொண்டார்கள். ரகசிய தொடர்பு. போரெல்லாம் முடிஞ்சது, இவர்கள் ரகசிய தொடர்பு வைத்திருந்த செய்தி பெருமானாருக்கு தெரிந்தது. போர் செய்து முடித்து கத்திய கூட கீழே வைக்கல. உடனே சஹாபிகள் எல்லாம் சொன்னாங்க, நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்த பனு குறைலா என்கிற யூதர்கள் நம்முடைய ஒப்பந்தத்தை மீறி எதிரிகளுக்கு உதவி செய்து விட்டார்கள். எப்ப ஒப்பந்தத்தை மீறிட்டாங்களோ இனிமேல் அவர்களுக்கு நான் வாய்ப்பு தர முடியாது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைலாவை முற்றுகையிட்டார்கள். அப்ப இது ஏன் சொல்லுகிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதரையும் எந்த கட்டத்திலேயும் அநீதமாக யாரையும் தாக்கல. பனு குறைலா தாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறினார்கள். பனு குறைலா முற்றுகையிடப்பட்டார்கள். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 நாள் அவர்களை முற்றுகையிட்டார்கள். இறுதியாக ஒரு முடிவுக்கு அவங்களே வந்தாங்க, இனிமேல் நம்ம நபியிடம் வந்து தப்பிக்க முடியாது, என்ன செய்யலாம். பனு குறைலா எல்லாம் சொன்னாங்க, அந்த காலத்திலிருந்தே எங்களுடைய தோழர்கள் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யூதர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருக்க நல்ல கொஞ்சம் கனமானவங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, கனமானவர்கள். கந்தக்கு போல ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு காயமாயிருக்குது. அந்த காயத்தினால் அவர்கள் முடியாமல் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை 2 பேர் தூக்கி குதிரையில உட்கார வச்சு அங்க கொண்டு வர்றாங்க. வந்து அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். தௌராத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். எப்போ நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டீர்களோ உங்களது ஆண்கள் கொல்லப்பட வேண்டும், பெண்களும் பிள்ளைகளும் சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்யறாங்க என்பதாக சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்ப்பு கொடுக்க, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தீர்ப்பு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தர்றாங்க. அந்த மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள், நாம செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லக்கத் ஹகம்த ஃபீஹிம், சாதே இவர்கள் விஷயத்தில் நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறீர்கள், பிஹுக்மில்லாஹி வ ஹுக்மி ரசூலிஹி, அல்லாஹ் மற்றும் ரசூலுடைய தீர்ப்பை கொண்டு தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல அந்த தினத்திலே பனு குறைலாவினுடைய யூதர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியை கூட மன்னிக்கலாம், நமக்கு எதிரில் இருக்கிறான் அவன் மன்னிக்கலாம். ஆனால் உங்களோடு நான் சேர்ந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ஒத்தாசையாக இருக்கிறேன், முஸ்லிம்களே உங்களை நாங்கள் அடிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் செஞ்சுட்டு பின்வாசல் வழியா போய் துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவே இல்லை. இவர்கள் துரோகிகள், எதிரிகள் அல்ல. பனு குறைலா இருக்கிறார்களே,
முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அல்ல, துரோகிகள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அதே நேரத்தில் இங்க பனு குறைலா கொல்லப்பட்டு கொண்டிருக்க அங்க சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறது. பெரிய சப்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமா ஓடுறாங்க. சஹாபிகள் சொல்லுகிறார்கள், நபி அவங்க அதுக்கு முன்னாடி அப்படி ஓடினதே இல்லை, அவ்வளவு வேகமாக ஓடினார்கள். எங்களால் பெருமானாரை ஓடி பிடிக்கவே முடியல, அவ்வளவு வேகமா ஓடி வந்தாங்க. நாங்க கேட்ட நாயகமே, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடி வருகிறீர்கள்? இல்ல, சாத் பின் முஆத் அவர்கள் இறந்து விட்டார்கள், அவரை மலக்குகள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் நாம் குளிப்பாட்ட வேண்டும். சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மலக்குகள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் நாம் குளிப்பாட்ட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சில சிறப்பு இருக்கிறது. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி இவருடைய மரணத்திற்காக வேண்டி குலுங்கியது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுங்களா? இவர் அல்லாஹுக்காக வேண்டியும் ரசூலுக்காக வேண்டியும் கொடுத்த தீர்ப்பு அப்படி. இந்த பனு குறைலா சொன்ன பார்த்தீங்களா, அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தோழமை நட்பு, பல ஆண்டுகளாக இவர்களது நட்பில் இருந்தவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களது நட்புன்னு கூட பார்க்காம எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதாக சாத் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு கொடுத்தார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தூக்கி கொண்டு போகிறார்கள். சஹாபிகள் தூக்குறாங்க, கேட்கிறாங்க, நாயகமே சாத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு கனமானவங்க, ஆனா ஜனாசா வெயிட்டே இல்லையே, கனமே இல்லையே என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாத் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஜனாசாவை மலக்குகளும் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்கி அந்த ஜனாசாவை வைத்தார்கள். வைக்கும் போது சொன்னாங்க, உலகத்துல எல்லோரும் மௌத்தா போன கபர் ஒரு அமுக்கும், ஆனால் கபர் ஒரு மனிதரை அமுக்காமல் அழித்தாமல் விட்டது என்று சொன்னால் அது சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான்டாங்க. கபர் இருக்குது, எல்லாத்தையும் அமுக்கும். அப்ப சஹாபிகள் கேட்டாங்க, நல்லவங்களையுமா? நல்லவங்களே அமுக்கும். கபரு அமுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தில் இந்த விழா எலும்பும் ஒன்றோடு சேர்ந்து கொள்ளும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவுதான் வணக்கங்கள் செய்தாலும் கபருடைய வேதனையிலிருந்து தப்பிப்பதிருப்பது பெரிய சோதனை. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், கபரு நெருக்காத ஒரு மனிதர் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள். அப்பேற்பட்ட சிறப்பும் பெருமைக்கும் உரியவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இது ஹிஜ்ரி 5 நடந்துச்சு. குறிப்பாக ஹிஜ்ரி 5 பல முக்கியமான விஷயங்கள் நடந்தது. நாம் வரிசையாக பார்க்கலாம். பெண்களை பற்றிய நிறைய சட்டங்கள் இந்த ஹிஜ்ரி 5 நடந்தது. பர்தாவுடைய சட்டம் வந்தது ஹிஜ்ரி 5 தான். அதற்கு முன்னால் வரைக்கும் பெண்கள் சகஜமாக வெளியே வருவாங்க, மற்ற ஆண்களோடு பேசுவார்கள், மற்ற ஆண்கள் இவர்களை பார்ப்பார்கள். ஆனா ஹிஜ்ரி 5 பர்தாவுடைய சட்டம் இறங்கியது. தாய்மார்களே, சட்டம் இறங்கினதுதான் தாமதம். சட்டம் இறங்கிய தாமதம். எல்லோரும் தங்களது வீட்டில் இருக்கக்கூடிய கனமான துணிகளை எடுத்து தங்களது முகத்தை மறைத்துக் கொண்டார்கள், மேனியை மறைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு மதீனாவிலே எந்த ஆணும் எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்கவே முடியாது. எந்த ஆணும் எந்த பெண்ணையும் பார்க்கவே முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரி 5 பர்தாவுடைய சட்டம் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது. ஏதேனும் ஒரு மஜ்லிஸ் நடந்தா, சபை நடந்தா நபி அவங்க சொல்லுவாங்க, முதல்ல பெண்கள் வெளியேறட்டும், ஆண்களே அதுக்கு பிறகு நீங்க வெளியே போங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் நாம் நிகழ்ச்சியில பார்க்கிறோம், எடுத்த உடனே நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். தாய்மார்கள் தங்களது வீடுகளுக்கு சென்றதற்கு பிறகுதான் ஆண்கள் நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் அதான் நடக்குது. இது பெருமானாருடைய காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு சுன்னத். கண்ணியத்திற்குரியவர்களே, பர்தாவுடைய சட்டம் இங்கேதான் இறங்கியது. உலகத்துல இன்றைக்கு பர்தாவை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் வந்தாலும் குர்ஆன் சொல்லுகிறது, ذَلِكَ أَدْنَىٰ يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ. இந்த பர்தா தான் பெண்களுக்கு பெரிய கவசம். அவர்கள் ஃபலா யுதைன், அதனால் எந்த பாதிப்பும் அவர்களுக்கு நிகழாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாமிய பெண்களே, பர்தா இருக்கிறதே, அது முஸ்லிம் பெண்களுக்கு அல்லாஹ் பெரிய கவசமாக வைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பல நிகழ்வுகள் வரும். பர்தா என்று சொன்னால் மேல ஒரு கருப்பங்கியை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் என்று அர்த்தம் அல்ல. பர்தா என்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்பதை போலவே ஒரு பெண் இன்னொரு ஆணை பார்க்க கூடாது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மணிமார்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. 2 மணிமார்கள் இருக்கிறார்கள். அப்துல்லா பின் உம்மு மக்தூம் இன்னொரு சஹாபி வர்றார். நபி அவங்க சொல்லாங்க, நீங்க 2 பேரும் உள்ள போங்கிறாங்க. உடனே 2 மணிமார்களும் சொல்லுகிறார்கள், கேட்கிறார்கள், நாயகமே, அவருக்குத்தான் பார்வை இல்லை, அவருக்குத்தான் பார்வை இல்லை, அவரு தான் எங்களை பார்க்க மாட்டார் இல்லைன்னு கேட்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தாய்மார்கள்ட்ட ஒரு சட்டம் இருக்கு, ஆண்கள் நம்மளை பார்க்க கூடாது, நாம் ஆண்களை பார்க்கலாம். அந்த மாதிரி தாய்மார்கள் நம்ம ஊர்ல இல்லைங்க. ஆண்கள் நம்ம பார்க்க கூடாது, நாம ஆண்களை பார்க்கலாம். இது பெண்கள் மசாயில உள்ளது. பெண்கள் மசாயில புரியுதுங்களா? பெண்கள்ட்ட சில சட்டங்கள் இருக்கும், சில மசாயில்கள் இருக்கும். அந்த மசாயில் உள்ளது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அந்த மணிமார்களை பார்த்து, அஃபா அன்துமா அம்யாவானி, ஏமா உங்க 2 பேத்துக்கும் பார்வை இல்லை, நீங்க அவரை பார்க்க மாட்டீங்களாண்டாங்க. பெருமானாருடைய மணிமார்கள் பரிசுத்தமானவர்கள், குறையற்றவர்கள். இந்த உலகத்தினுடைய பெண்களிலேயே பெருமானாருடைய மணிமார்கள் சிறந்தவர்கள். அப்படியே நபி அவங்க சொல்லணும், உலகத்து பெண்களுக்கு ஒரு பாடம் படிப்பினையாக சொல்கிறார்கள். உங்களுக்கு கண் இருக்கா இல்லையா, நீங்க அந்த ஆணை பார்ப்பீர்களா இல்லையா என்று சொல்லுகிறார்கள். அப்ப ஆண்கள் பெண்களை பார்க்க கூடாது என்பதை போலவே பெண்களும் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாது என்கிற சட்டம் இறங்கியது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஹிஜ்ரி 5 தான். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பெற பார்க்க சொல்றாங்க. இந்த பெற பார்க்கறாங்களா இல்லைங்களா? அப்ப ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பெற பார்க்கல. அப்ப கேட்கிறாங்க, ஏமா எல்லாரும் பெற பார்க்கறாங்களே? அரபுகள்ல பெறை பார்த்தல் என்பதை ஒரு பெரிய விசேஷமாக செய்வார்கள். இன்னைக்கு பெற பிறந்துருச்சு என்று ரொம்ப சந்தோஷமாக துவாலாம் ஓதுவாங்க. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லாங்க, நான் பார்க்கல. ஏன் தெரியுமா? ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், பிறையை அந்நிய ஆண்களும் பார்ப்பார்கள். பல ஆண்களுடைய பார்வை ஒன்று சேருகிற அந்த இடத்தில் என்னுடைய பார்வை ஒன்று சேர்வதை பிரியப்படலாண்டாங்க. அந்நிய ஆண்களை பார்க்கறது இல்லைங்க, பல அந்நிய ஆண்கள் பிறையை பார்க்கிறார்கள். அதே இடத்தை நானும் பார்க்கிறேன். ஆண்களின் பார்வை சங்கமிக்கும் இடத்தில் என் பார்வை சங்கமிப்பதை பிரியப்படலாண்டாங்க. அப்படி என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய அந்த பரிசுத்தம் சய்யிதத்துன் நிசா, பெண்களின் தலைவிண்டாங்க. தலைவிக்கு தகுதியானவர்கள் தான். அவர்களுடைய வஃபாத்தின் போது வருகிறது, தங்களை தாங்களே குளிப்பாட்டி கொண்டு, அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுவு போயிருந்தாங்க, தங்களை தாங்களே குளிப்பாட்டி கொண்டு கஃபனெல்லாம் செஞ்சுக்கிட்டு ரெடியா படுத்துக் கொண்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவிலே என்னுடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகிற போது காற்றடித்து என் மீது போர்த்தப்பட்ட கஃன் துணி விலகி கட்டை விரல் அல்ல, கட்டை விரலின் நுனி தெரிவதை பார்த்து அந்நியான்கள் பார்த்து விடுவார்களோ என்று அச்சப்படுகிறேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. கட்டை விரல் அல்ல, கட்டை விரலின் நுனியை இந்த மதீனத்து ஆண்கள் பார்த்து விடுவார்களோ என்று அச்சப்படுகிறேன் என்று பல நேரங்களில் அழுதிருக்கிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து நாளுக்கு பிறகு, கேள்வி கணக்கு பிறகு சொர்க்கத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும்போது அல்லாஹ் சொல்லுவானா, உலகத்தில் எந்த ஆணும் பார்க்காமல் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்கள். எனவே சொர்க்கத்தில் இருக்கும் மூமின்களே, ஃபாத்திமா அம்மா வர்றாங்க, நீங்கள்லாம் பார்வையை தாழ்த்துங்கம்மானா. மூமின்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள், உங்களது தலையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். இது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு வழங்கப்பட்ட உயர்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பர்தாவுடைய சட்டம் இறங்கியது ஹிஜ்ரி 5. அதே போல விபச்சாரம் செய்தவர்களுக்கு 100 கசையடி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்கிற சட்டம் இறங்கியது. அஸ்ஸானி வஸ்ஸானியத்து ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா என்று அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக சட்டமாக பூர்வாங்கமாக்கப்பட்டது ஹிஜ்ரி 5. அதே போல தலாக்கை பற்றி உண்டான சட்டமும் ஹிஜ்ரி 5 தான் இறக்கப்பட்டுச்சு. தலாக்கை பற்றி இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலையும் சரி, பிற சமூகத்திலையும் சரி பல்வேறு சர்ச்சை இருக்கிறது. தலாக்கை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் அரபுகள், ஆண்கள் இஸ்லாத்திற்கு முன்னாலேயே ஆண்கள் தங்களுடைய பெண்களை தலாக் விடுவாங்க. எவ்வளவு தலாக்கு தெரியுங்களா? 10 தலாக்கு, 20 தலாக்கு, 100 தலாக்கு, 1000 தலாக்கு, இப்படின்னு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பெண்ணை பழி வாங்கணும்னு வைங்க, அந்த கணவர் பார்ப்பாரு, உடனே தலாக்கும் பாரு, இந்த அம்மா இதால் இருக்கும், உடனே மீண்டும் மீட்டிக்கிட்டு தலாக்கும் பாரு. தலாக்குக்கு ஒரு கணக்கே இல்லாமல் இருந்துச்சு. பெண்களை பழிவாங்குவதற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் அப்படி செய்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி பெண்கள் கொடுமை இழைக்கப்படுவதை, பெண்கள் அநீதம் இழைக்கப்படுவதை தடுப்பதற்காக வேண்டி துவா செய்தார்கள். அல்லாஹ் சட்டத்தை கொண்டு வந்துட்டான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விடுவது என்று சொன்னால் 3 தலாக் தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா உனக்கு மனைவியா இருக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சட்டத்தை எழுதிவிட்டான். அத்தலாக்கு மர்ரத்தான், தலாக் என்பது 2 முறை. அதற்கு பிறகு நீ மனைவியை தலாக்கி விட்டா மீண்டும் அந்த அம்மா உனக்கு மனைவியாக இருக்காது என்று அல்லாஹ் சட்டத்தை வைத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தலாக்கை பற்றி சொல்லுகிற போது நிச்சயமாக ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். தலாக்கை இஸ்லாம் ஒரு நெறிப்படுத்தி இருக்கிறது. 1000 தலாக்கு, 100 தலாக்கு, 200 தலாக்குன்னு சொன்ன சமூகத்தில் 3 தலாக், இதுக்கப்புறம் நீங்க தலாக்கை சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தலாக்கை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வைத்தான். 1. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தலாக்க அல்லாஹ் ஹலாலுன்னு சொல்றான், ஆனா அல்லாஹ்வுக்கு இது பிடிக்காது. அபகதுல் ஹலாலி இந்தல்லாஹ், ஹலாலான விஷயங்களிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமானது, வெறுப்பானது அத்தலாக்கு, தலாக் என்றார்கள். அப்ப யார் தலாக்கு சொல்லுகிறானோ அந்த மனிதனை அல்லாஹ் கோபப்படுகிறான், சபிக்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தலாக்கு விடுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது. படித்துக் கொள்வதற்காக வேண்டி, தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் 4 நிலைகளை சொல்றான். ஏன்னா இன்னைக்கு தலாக்கை பத்தி நிறைய விமர்சனங்கள் வருகிறது. தலாக் எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும்? ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஏதேனும் சங்கடம் இருந்தால், மனக்கசப்பு இருந்தால், குர்ஆன் சொல்லுகிறது, வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, அந்த பெண்கள் உங்களுக்கு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்பதை பயந்தால் முதல் கட்டமாக ஃபஇலூஹுன்ன, அந்த பெண்களுக்கு உபதேசம் செய்யுங்க. உபதேசம் செய்யுங்க, எம்மா நீ இப்படி செய்யறது தப்பு, இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? இவர் அந்த அம்மா மனசுல படுற மாதிரி உபதேசம் பண்ணணும். எப்பங்க? அந்த அம்மா கோபமா பேசும்போது அல்ல, கோபமெல்லாம் தனிஞ்சு சொன்னா கேட்கிற மாதிரி மனோநிலையில் இருக்கும்போது சொல்லணும், நீ பேசுறது தப்பு என்று சொன்னால் நிச்சயமாக தாய்மார்கள் புரிந்து கொள்வார்கள். ஃபஇலூஹுன்ன, உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் செஞ்சும் வேலை ஆகல. கோபமா இருக்கும் போது சின்ன பிள்ளைகிட்ட போய் சொன்னா கூட கேட்காது. கோபமா இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்குது, அதுகிட்ட போய் சொன்னா கேட்குமா? அப்ப கோபமா இருக்கும்போது யாருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அப்போ அமைதியாக இருக்கும்போது அவர்களுக்கு உபதேசம் செய்யணும். உபதேசம் செஞ்சும் சரி வரல, குர்ஆன் சொல்லுகிறது, வஹஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, கணவன் மனைவி தங்களுடைய படுக்கையிலே தனியாக இருக்கட்டும். தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு வழிமுறை. மனைவி துடுக்குத்தனமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, உபதேசம் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க, இது புள்ள வயாடி பிள்ளையா இருக்கு என்று சொன்னால் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும் முகமாக பிரித்து வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நிச்சயமாக இது மனதில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் சரி வரலையா, கொஞ்ச நாள் இப்படியே இருந்தா அதுவும் சரி வரலையா, வல்ரிபூஹுன்ன, லேசாக அடியுங்க. உங்க கோபத்தை காட்டு முகமாக லேசாக அடியுங்கள். நிச்சயமாக இது அந்த பெண்களை திருத்தும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இதுவும் வரலங்க, கணவன் மனைவியாக இனிமே வாழவே முடியாது, 2 பேரும் மனக்கசப்பாயிருச்சுன்னா உடனே தலாக்குன்னு சொல்லல. 4வது கட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபாசு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, கணவனுடைய வீட்டிலிருந்து ஹக்கமன், ஒரு நல்ல மனிதரை தேர்ந்தெடுக்கும். இந்த புள்ள வாழணும்னு நினைக்கிற மாதிரி நலம் விரும்பக்கூடிய ஒரு மனிதனையும், இந்த பையன் வாழணும் ஆசைப்படுற மாதிரி நலம் விரும்பக்கூடிய ஒரு ஆண், 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். பெண் வீட்டிலிருந்து ஒருத்தர், ஆண் வீட்டிலிருந்து ஒருத்தர் உட்கார்ந்து பேசி என்னங்க பிரச்சனை என்று பேசி அவர்கள் சுமூகமாக இருந்து, சரிங்க நம்ம இந்த பெண்களுக்கும் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கலாம் என்று அவர்கள் நினைத்தால் அவர்கள் சமாதானம் செய்து வைக்கலாம். இந்த 4 கட்டத்தையும் மீறி இனிமேல் வாழ முடியாது என்று வந்தால்தான் தலாக்குங்கிற ஆயுதத்தை எடுக்கணும். நான் உரிமையோடு பாசத்தோடு கேட்கிறேன், இன்னைக்கு இந்த மாதிரி நடக்குதா? நிறைய குடும்பங்கள் என்ன நடக்குது தெரியுங்களா? சென்னை போன்ற இடங்களில் பெரும் பெரும் கோர்ட்டுகள்ல இன்றைக்கு இஸ்லாமிய தலாக்குகள் நிறைந்து காணப்படுகிறது. இஸ்லாமிய சமூகத்திலிருந்து தலாக்குகள் நிறைந்து காணப்படுகிறது. அந்த நீதிபதிகள், வக்கீல்கள் அப்படியே தகச்சு போயிருக்கான். ஏன் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருந்து எப்படி இவ்வளவு தலாக் வருது? இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வளவு தெளிவாக தலாக்கை பற்றி சொல்லி இருந்தும் எப்படி உங்க தலாக் வருது என்று அவர்கள் திகைத்து போகிறார்கள். பெருமக்களே,
மார்க்கத்திலே நமக்கு இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கணவன் கோபிக்கும் போது மனைவிகள் அமைதியாக இருக்க வேண்டும், மனைவி கோபிக்கும் போது கணவன் அமைதியாக இருக்க வேண்டும். கல்யாணான புதுசுல இந்த அம்மா ஏதாவது பேசும், உடனே இவரும் பேசுறது. அது எப்படிங்க பேச்ச ஆரம்பிக்கும்? உங்க அத்தா ரொம்ப ஒழுக்கம்னு இவன் ஆரம்பிப்பான். யாரை பார்த்து? மனைவியினுடைய அத்தா அம்மா பத்தி இவர் பேசுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம அத்தா அம்மாவை பத்தி பேசினா நமக்கு கோபம் வருமா வராதா? அதே மாதிரி தானே அவங்க பெற்றோர்களை பற்றி பேசினாலும் கோபம் வரும். மனிதர்களுக்கு எதை சொன்னால் கோபம் வருமா அது சொல்லலாமா? மனைவி என்று சொன்னால் பெற்ற தாய் தந்தையர்களை பற்றி பேசலாமா? உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதான் பாரு. உடனே அந்த அம்மா ஆரம்பிக்கும், உங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வீட்டுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் தெருவுக்கு வந்துவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? மொத்தமாக இன்றைய இளைஞர்களுக்கு போதுமான சகிப்புத்தன்மை இல்லை என்பதை மிக சுருக்கமாக சொல்லிவிடலாம். கவலையோடு சொல்லுகிறோம். எங்க நிக்கா செய்யறதுக்காண்டி எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு லட்சங்கள் செலவு செய்கிறோம் இல்லையா? உணவுக்காக வேண்டிய செலவு என்ன, நம்ம டெக்கரேஷனுக்காண்டி எவ்வளவு செய்யறோம், பத்திரிகைகளுக்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்யப்படுகிறது, கடல் கடந்தெல்லாம் அடைக்கப்படுகிறார்கள். ஆனா அந்த திருமணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நீடிக்கிறது இல்லை என்று கேள்விப்படுகிற போது வருத்தமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 5ல இந்த தலாக்கை பற்றி சட்டம் இறங்கியது. அதற்கு நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. தலாக்கு விடக்கூடிய அந்த ஆண் அல்லாஹ்வால் சபிக்கப்படுகிறான். தலாக்கை கேட்கக்கூடிய